சாரா என்ற பெண்ணுக்கு வாழ்க்கை எப்போதும் நிதானமாகவே சென்றது. 52 வயதில் 27 வருடங்கள் கழித்து திடீரென கணவன், "நான் வேறு வழியில் போகிறேன்" என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினான். வீடு, பொருள், நம்பிக்கை எல்லாம் ஒரே நொடியில் உடைந்தது. திகைத்துப் போன சாரா கல்லூரி நண்பன் மார்க்கை தொடர்பு கொண்டாள். மார்க்கின் மனைவி சில வருடங்களுக்கு முன் இறந்து போனதால் அவன் தனியாகவே வாழ்ந்து வந்தான். "என் வீடு உன் வீடுதான். எத்தனை நாள் வேண்டுமானாலும் வா" என்று சொன்னான். சாரா 3 மாதங்கள் அங்கேயே தங்கினாள். அந்த வீட்டில் அடிக்கடி வந்து போகும் மார்க்கின் மகன் ஜோர்டன். 35 வயது, உயரமான உடல், அமைதியான புன்னகை, நிதானமான பேச்சு. மென்பொருள் நிறுவனத்தில் பொறுப்பான பணி. இளம் வயதிலேயே சொந்தமாக வீடு வாங்கியவன். தந்தையை பார்க்க வரும்போதெல்லாம் சாராவுடன் மரியாதையாகப் பேசுவான். சமையலறையில் ஒன்றாக டீ போடுவார்கள். பழைய திரைப்படங்கள் பற்றி பேசுவார்கள். தோட்டத்தில் நடந்து பேசுவார்கள். சாராவுக்கு ஜோர்டனின் அமைதியும் கவனமும் மரியாதையும் பிடித்திருந்தது. ஆனால் இவன் என் நண்பனின் மகன், 17 வயது இளையவன் என்று தனக்குத்தானே எல்லை வரைந்து கொண்டாள். ஜோர்டனும் ஒருபோதும் எல்லை மீறவில்லை. கதவு திறப்பது, பையை தூக்க உதவுவது, "நீங்கள் உட்காருங்கள், நான் செய்கிறேன்" என்று சொல்வது, அவ்வளவுதான். 3 மாதங்களுக்குப் பின் சாரா தனியாக ஒரு சின்ன அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறினாள். விவாகரத்து முடிந்தது. வாழ்க்கை மீண்டும் பாதையில் வந்தது. ஜோர்டனுடன் அவ்வப்போது, "எப்படி இருக்கிறீர்கள்?" என்று செய்தி அனுப்பிக் கொள்வார்கள். அவ்வளவே. ஒரு வருடம் கழிந்தது.